Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே குடியிருப்புக்கு மத்தியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். குன்றத்தூர் ஒன்றியம் மாடம்பக்கம் ஊராட்சியில் சாலையோரங்களில் மலை போல் குப்பைகள் குவிக்கப்பட்டு மக்கள் நடந்து செல்ல முடியாமலும், கால்வாய்களில் குப்பைகள் வீசப்பட்டு கழிவுநீர் முறையாக செல்லாமலும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் பகல்பத்து பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பகல்பத்தின் கடைசி நாளில் நம்பெருமாள் மோகினி அலங்காரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளினார். நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து நீண்ட முடியுடன் பெண் கோலம் பூண்டு எழுந்தருளிய நாச்சியாருக்கு பொதுஜன சேவையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அழைப்பால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் கொக்கரக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக நெல்லை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் போன் செய்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கடந்த 15 நாட்களில் வந்த பக்தர்கள் 1,21,20,970 ரூபாயும், 1 கிலோ 40 கிராம் தங்கமும், 6 கிலோ 625 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 241 அயல்நாட்டு நோட்டுகளும் 361 நாணயங்களும் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் ஒப்பந்த முறையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ காப்பீடு தொகை பிடித்தம், மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்கவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள சாலையில் அமர்ந்து 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 ஆண்டுகளாக வருங்கால வைப்பு நிதி தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் மீது தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர்.